ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகஸ்மா ஹெல்த் கேர். இந்த படித்ததில் பிடித்தது செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு புக்கு படிச்சிருந்தேன். அதில் நோய் இல்லாமல் நீண்ட நாள் வாழறதுக்கான 6 கட்டளைகளை பற்றி இதில் போட்டிருந்தேன். அதை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று நான் பார்த்திங்கன்னா, உடம்புக்கு சரியான உணவும் பானமும் வேண்டும்னா சரியான உணவும் நீர் சத்தும் உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் அடிக்வேட் தேவையான நீரும் உணவும் நம்ம எடுத்துக்கணும். தென் சூரிய வெளிச்சமும் சுத்தமான காற்றும் மிகவும் முக்கியம். நிறைய பேர் ஏசிலே இருப்பாங்க, ரூம்குள்ளேயே இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படணும். தென் சுத்தமான காற்றும் தேவை. தென் உடம்புக்குள் உண்டாகும் கழிவுப் பொருட்களை அவ்வப்போது கழித்திட வேண்டும்னா ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ்னால் உடம்புல இருக்க கழிவுகள்லாம் அகற்றணும். 2 தடவையானா காலை மாலை. அதுக்கப்புறம் சீத உணவுகள், சீத உஷ்ணங்களால் தேகம் தீங்குறாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது சீதம்னா வாத பித்த கபம் சொல்லுவாங்க. அந்த கபமும் உஷ்ணம் பித்தமும் வாதமும் உடம்புல சரிசமமாக வச்சுக்கணும். அதனால் உடம்பு பாதிப்படையாதபடி பார்த்துக்கணும். தென் முறையான உடற்பயிற்சியும் போதிய ஓய்வும் தெரியும். உடற்பயிற்சியும் செய்யணும், ஓய்வும் எடுக்கணும். தென் நச்சு பொருட்களும் நோய் கிருமிகளும் உடம்புக்குள் புகாத வண்ணம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஹைஜீனிக் சுத்தமாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எந்த நோய் நொடியும் இல்லாமல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம். இதுதான் வியூவர்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.